Technology of instructions ஓட 13th question first unit ஓட 13th question நம்ம இப்ப பார்க்க போறோம். 13th question வந்து define comparison of programmed instruction and traditional teaching. Comparison of programmed instructions and traditional teaching. Programmed instruction and traditional teaching are two distinct approaches to education. While programmed instruction focuses on self-paced, structured learning, and traditional learning is based on teacher-led instruction and classroom interaction. இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கம்பேரிசன். டெஃபினிஷன் பார்த்தோன்னா ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் மெத்தட் where students progress through structured frame, receive immediate feedback and learn at their own pace. It is based on behavioral learning principle introduced by Skinner. Traditional teaching பார்த்தோன்னா a teacher-centered approach where knowledge is delivered through lectures, discussions and textbook. The teacher controls the pace. The students learn through explanations, demonstrations and rote memorization. நெக்ஸ்ட் வந்து கீ கம்பேரிசன் பார்த்தோன்னா இங்கே நான் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோன்னா லேர்னிங் அப்ரோச்சில் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செல்ஃப் பேஸ்டாகவும் லேர்னர் சென்டர்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் டீச்சர் சென்டர்டாகவும் டீச்சர் டைரக்டட் கிளாஸ் ரூம் பேஸ்டாகவும் இருக்கும். செல்ஃப் பேஸ்டாக இருக்காது. ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சீக்வன்ஷியலாக போகும், லாஜிக்கல் சீக்வன்ஸில் போகும். ட்ரெடிஷ்னல் டீச்சிங் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் பேஸ்ட் ஆன் டீச்சர்ஸ் மெத்தடாகவும் இருக்கும். பேஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோன்னா இண்டிவிஜுவலைஸ்டு பேஸு. இங்கே வந்து யூனிஃபார்ம் பேஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேம் பேஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்கே ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து இமீடியட் ஃபீட்பேக் வில் பி கிவன். இங்கே ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் பார்த்தோன்னா டிலேடு ஃபீட்பேக் வந்து கரெக்ஷன் பண்ணி ஒரு டீச்சர் தான் எல்லாமே பண்ணோம் இல்லையா, அதனால் இது டிலே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எரர் கரெக்ஷன் பார்த்தோன்னா இம்மீடியட் செல்ஃப் கரெக்ஷன், உடனே எரரை வந்து ரீகரெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் டீச்சர் கரெக்ட்ஸ் எரர் லேட்டர். அவங்க அந்த லெசன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் தான் அவங்க வந்து எரர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பார்த்தோன்னா ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆக்டிவாக இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா பாசிவாக இருப்பாங்க. டீச்சிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா யூசஸ் ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்ஸ், ப்ரோக்ராம்டு புக்ஸ் ஆர் டிஜிட்டல் லேர்னிங். அதுவே ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் வந்து டெக்ஸ்ட் புக், லெக்சர்ஸ், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தோன்னா லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நமக்கு ப்ரோக்ராம்டில் வந்து லிமிட்டடாக இருக்கும், இது மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் பார்த்தோன்னா மினிமல் இன்ட்ராக்ஷன் வித் டீச்சர்ஸ் அண்ட் பியர்ஸ். அதுவே இங்கேனா ஹை இன்ட்ராக்ஷன் வித் டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தோன்னா பெஸ்ட் ஃபார் செல்ஃப் லேர்னிங் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை பார்த்தா பெஸ்ட் ஃபார் கான்செப்ட் பேஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ஓரியன்ட் லேர்னிங். யாருக்கெல்லாம் இது சூட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எஃபெக்டிவ் ஃபார் சப்ஜெக்ட் ரெக்வயரிங் ஸ்டெப் பை ஸ்டெப் மாஸ்ட்ரி, மேத்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ் லேர்னிங். அதுவே ட்ரெடிஷ்னல் லேர்னிங் யாருக்கு சூட்டபிள் பார்த்தோன்னா அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ்க்கு, டிஸ்கஷன்ஸ்க்கு அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ராக்ரஸ் அட் தேர் ஓன் ஸ்பீட், provides instant feedback, reduces teacher dependency. Next, minimizes errors. எரர்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணி கொடுக்கும், allowing immediate correction. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு மினிமல் இன்டராக்ஷன் இருக்கும் டீச்சர்ஸுக்கும் பியர்ஸ்க்கும் நடுவில். ஏன்னா ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களோட வீட்டில் இருந்து தானே படிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாட் ஐடியல் ஃபார் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் தட் ரெக்வயர்ஸ் டிஸ்கஷன் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங். அதுவே ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் வந்து என்கரேஜஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்கஷன். ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து கிளாஸில் தான் படிக்க போகிறாங்க. அலோஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் நீட், பெஸ்ட் ஃபார் கான்செப்டுவல் லேர்னிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி, என்கரேஜஸ் பியர் லேர்னிங் அண்ட் குரூப் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் தே ஆர் லேர்னிங் இன் தேர் கிளாஸ் ரூம்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா பேசிங் இஷ்யூ, சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஸ்ட்ரகிள் while other find it too slow. நெக்ஸ்ட் ஃபீட்பேக் டிலே, உடனே கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. டீச்சர் டிபெண்டன்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ரிலே ஆன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரேதர் தென் செல்ஃப் லேர்னிங். நம்ம கன்க்ளூஷன் பார்த்துட்டிங்கன்னா
Both programmed instruction and traditional teaching have their strengths and limitations. Programmed instructions is ideal for self-paced structured learning, while traditional teaching is better suited for interactive discussion-based education. A blended approach combination both method can provide a balanced and effective learning experience ன்னு சொல்லி கன்க்ளூஷனில் கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 14th கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இது ஆல்ரெடி நம்ம வந்து இது ஷார்ட் நோட்ஸில் பார்த்துட்டோம். அதே தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே வந்து சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா என்ன, எதெல்லாம் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிபியு, அது வந்து மெயின் பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏஎல்யூன்றது வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் பெர்ஃபார்ம்ஸ் மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் ஸ்டோர் டெம்பரரி டேட்டா. ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி ஸ்டோரேஜ் ரேமு ரோம் இதெல்லாமே வரும். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாமே ஸ்டோரேஜ் டிவைசஸ். செகண்டரி ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி இதெல்லாமே இதில் வரும். அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன பார்த்தோம், மானிட்டர் பிரிண்டர் ஸ்பீக்கர் அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரொஜெக்டர் இதெல்லாமே அவுட்புட் டிவைசஸ். கம்யூனிகேஷன் டிவைசஸ் பார்த்தோம்னா மாடம் வைஃபை ரூட்டர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம ஷார்ட் நோட்ஸில் பார்த்துட்டோம். சாஃப்ட்வேரில் பார்த்தோம்னா அதே தான் இதுலேயே கொடுத்துருக்கோம். ஹார்ட்வேர் என்ன பண்ணுன்றது சாஃப்ட்வேர் தான் நமக்கு வந்து சொல்லும். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரில் இங்கே வந்து ஓஎஸ் யூட்டிலிட்டி சர்வீஸ் அதே நோட்ஸை தான் நான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ன்றதை மட்டும் நான் இங்கே நியூவாக கொடுத்துருக்கேன். ஹார்ட்வேர் வந்து ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், அதே சாஃப்ட்வேர் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர். நேச்சர் வந்து tangible அதாவது கேன் பி டச்டு, இன்டாங்கிபிள் கேன் நாட் பி டச்டு. ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா performs task based on software instructions. அதுவே ப்ரொவைட்ஸ் கமாண்ட்ஸ் டு ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் என்ன பண்ணுன்றது சாஃப்ட்வேர் தான் சொல்லும். சாஃப்ட்வேர் வச்சு தான் ஹார்ட்வேரே ரன் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஹார்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிபியு மானிட்டர் கீபோர்ட் பிரிண்டர். அதே சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்ட் கேம்ஸ் இதெல்லாமே வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளது. ஃபெயிலியர் இம்பேக்ட்ஸ்னு பார்த்தோன்னா கேன் பி ஃபிசிக்கலி ரிப்பேர்ட் ஆர் ரீப்ளேஸ்டு. சாஃப்ட்வேர் வந்து நீட்ஸ் டீபக்கிங் ஆர் ரீஇன்ஸ்டாலேஷன். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போட்டு இந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணுறோம். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆர் எசென்ஷியல் ஃபார் அ கம்ப்யூட்டர் டு ஃபங்க்ஷன். Hardware provides the physical structure while software controls manages the system. A well-balanced combination of both ensures an effective computing experience. 15th question வந்து write a short note on hardware, hardware connections, software, types of software, application software. First வந்து hardware பார்க்குறோம். Hardware refers to physical component of the computer that can be seen and touched. அதே நோட்ஸ் தான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே அதே நோட்ஸை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் பார்த்தா மதர் போர்டு ரேம் சிபியு பவர் சப்ளை இதெல்லாமே இன்டர்னல் கனெக்ஷன். எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் பார்த்தா யூஎஸ்பி போர்ட் ஹெச்டிஎம்ஐ கேபிள்ஸ் ப்ளூடூத் வைஃபை. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் பைத்தான் ஜாவா இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து கிளாசிஃபைட் இன்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து நம்ம விண்டோஸ் இதெல்லாமே. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது வேர்டு ஃபோட்டோஷாப் அதெல்லாம். ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் ஜாவா C++ பைத்தான் அதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்எஸ் வேர்டு மீடியா பிளேயர் விஎல்சி பிளேயர் இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் is designed for end users perform specific tasks likely writing documents, editing images or browsing the internet. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். பவர் பாயிண்ட் எக்ஸல் இது எல்லாமே வந்து இதுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி இன் பிஸ்னஸ் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இதோட இந்த ஃபஸ்ட் யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் யூனிட்டோட நோட்ஸு நெக்ஸ்ட்டு நாளைக்கு முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ பாய்.